களுவாஞ்சிக்குடி நகரில் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி எனும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி. தொடர்புகளுக்கு 075833385559. மின்னல் 24 வைத்தியரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொள்கின்றார் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர். அதே போன்று அதாவது ஹியூமன் நியூட்ரிஷன் என்பதில் முதுமானி பட்டம் பெற்ற விவேகானந்தன் அவர்கள் ஏற்கனவே இந்த வைத்தியரை கேளுங்கள் நிகழ்ச்சியிலே களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய நிபுணர் பொது வைத்திய நிபுணர் சத்யசாகரம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் வசந்தராஜா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் சமீம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய எலும்பு முறிவு வைத்திய நிபுணர் கலாவேந்தன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வைத்தியர் விவேகானந்தன் அவர்களை வரவேற்றவனாக. வணக்கம் வைத்தியர் அவர்களே. வணக்கம் திரு ரவீந்திரன் அவர்களே. வணக்கம் மின்னல் 24 நேயர்களே. ஆகவே இந்த எங்களுடைய வைத்தியர் விவேகானந்தனை பற்றி கூறுவதாக இருந்தால், இவர் மருத்துவ பட்டதாரி ஸ்ரீ ஜாவத்தினோட பல்கலைக்கழகம். அதே போன்று வேறு பாடசாலைகள் என்று குறிப்பிடுகின்ற போது கொழும்பு விவேகானந்த மகாவித்தியாலயத்தினுடைய கொழும்பு கொட்டாஞ்சேனை விவேகானந்த மகாவித்தியாலயத்தினுடைய மாணவன், அதே போன்று வம்பலப்பட்டி இந்து கல்லூரியுடைய மாணவன். அதே போன்று நீங்களே கூறுங்கள் உங்களுடைய பாடசாலை வரலாற்றை. சிறு வயதிலே நான் கொழும்பு விவேகானந்த மகாவித்தியாலயத்திலும் அதன் பின்னர் 7ஆம் தரம் வரையில் கொழும்பு பம்பலப்பட்டி இந்து காலேஜ், அதன் பின்னர் சிவானந்த வித்தியாலயம், 2 வருடங்கள் மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியிலும், மீண்டும் எனது உயர்தரத்தை சிவானந்த வித்தியாலயத்திலும் நான் கல்வி கற்றேன். அதன் பின்னர் ஸ்ரீ ஜாவத்தினபுர பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி மருத்துவ பட்டதாரியாகி பல காலங்கள் நான் வைத்திய அனுபவத்துக்கு பின்னர் மனித போஷாக்கு ஹியூமன் நியூட்ரிஷன் என்ற பிரிவிலே எம்எஸ்சி எங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின் கொலம்போ யூனிவர்சிட்டியால் நடத்தப்படுறது. இதில் தான் அனைத்து அமைச்சினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவத்துக்குரிய உயர் படிப்புகள் அனைத்தும் வழங்கப்படுகின்றன. இங்கு எனது எம்எஸ்சி பட்டத்தினை நான் பெற்றுக்கொண்டேன். அவை வைத்தியர் விவேகானந்தன் அவர்களை தன்னை பற்றி கூறியிருக்கின்றார். அதே போன்று வைத்தியர் விவேகானந்தன் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக கூறுவதாயின், அவருடைய மனைவி ஒரு பயாலஜி ஆசிரியை. அவர் தற்போது கலதாவளை தேசிய பாடசாலையில் கலதாவளை மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்றார். அதே போன்று இவரை பற்றி கூறுவதாயின், இவருடைய தந்தை மிகவும் ஒரு பிரபல்யமான கதை சொல்லுகின்ற மாஸ்டர் சிவலிங்கம். மாஸ்டர் சிவலிங்கம் அவர்களுடைய மகனே வைத்தியர் விவேகானந்தன் தற்போது திட்டமிடல் வைத்திய அதிகாரியாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே கடமை புரிகின்றார். அது மாத்திரமல்ல, இவர் தற்போது முதுமானி பட்டத்தை, அதாவது ஸ்ரீலங்கா போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின் கொலம்பு, அதில் ஹியூமன் நியூட்ரிஷன், அதாவது மனித போசாக்கு என்பதில் முதுமானி பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் அத்துறை சார்பாக அவரிடம் கேள்விகளை கணைகளை தொடுக்கலாம் என்று நினைத்திருக்கின்றேன். அதாவது நான் அண்மையிலே இவர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு சென்றிருந்த போது, இவர் அங்கே ஒரு கிளினிக் வந்த நோயாளிகளுக்கு, அதாவது மெடிக்கல் கிளினிக் வந்த நோயாளிகளுக்கு பல கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருந்தார். அந்த கருத்தரங்கிலே இவர் சில விடயங்களை குறிப்பிட்டதன் காரணமாகத்தான் நான் இவரை மீண்டும் இந்த நேர்காணலுக்கு நீங்கள் வாங்கள் என்று அழைத்திருந்தேன். அந்த போது அவருடைய அந்த கேள்விகள் சம்பந்தமாக பார்ப்போம். இந்த ஹியூமன் நியூட்ரிஷன், அதாவது மனித போசாக்கு, இந்த மருத்துவத்துறையில் எவ்வாறு பங்களிப்பை வழங்குகின்றது? இது கிட்டத்தட்ட 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். மனித போஷாக்கு கம்யூனிட்டி சமூகம் சார்ந்த போஷாக்கு, 2வது ஆஸ்பத்திரி சார்ந்த வைத்தியசாலை சார்ந்த போஷாக்கு, அதாவது ஏதாவது வருத்தங்கள் வந்த பின்னரான வருத்தம் வராமல் காப்பதற்குரிய போஷாக்கு நாம் நல்ல தரமான சரியான சாப்பாட்டு முறைகளை கைக்கொள்ளும் முறைகள், எவ்வாறான சாப்பாடுகள், அதன் வகைகள், இது போன்றவை. அதே நேரம் இன்று பல உலக நாடுகளால் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கும் மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி என்று சொல்லப்படும் விடயம். இது இலங்கையில் பொதுமக்களுக்கு கொஞ்சம் புதிய விடயமாக இருந்தாலும், இப்பொழுது நோய்கள் வருகின்ற பொழுது, தொற்று நோயாக இருக்கலாம் அல்ல தொற்றா நோயாக இருக்கலாம்,
எந்த வகையான நோய்களுக்கும் அதற்குரிய சிறப்பு குறிப்பிட்ட சிறப்பு போஷாக்கினை வழங்கும் பொழுது அந்த நோயாளியினுடைய நோய்கள் விரைவாக குணமடைவதுடன் விரைவாக மீண்டும் தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நமது நாட்டிலே டாக்டர் ரேணுகா ஜெயதிச என்ற சிறப்பு வைத்தியர் இவருடைய கடுமையான முயற்சியினால் நமது அமைச்சினால் ஒரு அங்கீகாரம் பெறப்பட்டு இந்த துறை உருவாக்கப்பட்டு இன்று விரிவடைந்து சென்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலான ஆஸ்பத்திரிகளில் இதற்குரிய சிறப்பு நிபுணர்கள் உருவாக்கப்பட்டு உள்ளனர். அதே நேரம் என்னை போன்ற எம்எஸ்சி ஹோல்டர்ஸ், எம்எஸ்சிக்கு முதுமானி பட்டத்தை பெற்றவர்கள், அதற்கு அடுத்தபடிதான் எம்டி. ஆஸ்பத்திரிகளிலே முதுமானி பட்டம் பெற்ற வைத்தியர்களும் எம்டி பட்டம் பெற்ற நிபுணர்களும் இப்பொழுது இலங்கை அநேகம் என்று சொல்ல முடியாது சில ஆஸ்பத்திரிகளில் தொடங்கப்பட்டுள்ளது. இன்னும் பல ஆஸ்பத்திரிகளில் இந்த துறை விஸ்தரிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அந்த ரேணுகா ஜெயதிச என்ற பேராசிரியர் தானே? அவர் சிறப்பு வைத்திய நிபுணர். சிறப்பு வைத்திய நிபுணர் இந்த ஹியூமன் நியூட்ரிஷன் இல்லை, அதாவது அவர் சமூக கம்யூனிட்டி மெடிசின் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கு. முன்னின்று உழைத்து இந்த துறையை இலங்கையில் உருவாக்கி விஸ்தரிக்க செய்தது. அதில் அந்த ஹியூமன் நியூட்ரிஷன் என்றதில் தற்போது பார்த்தீங்கன்னா முதுமானி பட்டம் எம்எஸ்சி, அதன் பிறகு எம்டி பார்ட் 1, அதன் பிறகு எம்டி பார்ட் 2, அதே போது ரெஜிஸ்டார், சீனியர் ரெஜிஸ்டார் ஆகி ஐடிங் கன்சல்டன்டாக பொறின் ட்ரைனிங் என்ற வரையில் போகும். அவை அது முக்கியத்துவமாகின்றது. அவை நான் உங்களிடம் நீங்கள் அண்மையிலே களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே அதாவது மெடிக்கல் கிளினிக்கு வந்த நோயாளிகளை கூறும்போது ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். அவர்களிடம் நீங்கள் பொதுச்சந்தைகளுக்கு சென்று நீங்கள் இலக்கறி வகைகளை வாங்குவீர்கள், உண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எத்தனை வகையான இலக்கறி வகைகளை நீங்கள் உண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் களுவாஞ்சிக்குடியில் வைத்து அந்த நோயாளியிடம் கேட்டீர்கள். அதில் ஒவ்வொருவரும் 2-3 இலக்கறி வகைகளினுடைய பேர்களை சொன்னார்கள். அதாவது பொன்னாங்கனியை சொன்னார்கள், திராயை சொன்னார்கள், கீரையை சொன்னார்கள், வல்லாரலை சொன்னார்கள். ஆகவே நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் கூறியது எல்லாமே மொத்தம் 6 தான். ஆனால் நான் இந்த எம்எஸ்சி செய்கின்ற போது ஒரு ஊரின் பேரை குறிப்பிட்டீர்கள். அந்த பொதுச்சந்தைக்கு நீங்கள் சென்றதாகவும் அங்கு தெல்கந்த பொதுச்சந்தைக்கு சென்றதாகவும் அங்கு கிட்டத்தட்ட 27 வகையான இலக்கறி வகைகள் அங்கு இருக்கின்றன. அந்த இலக்கறி வகைகளை அவர்கள் மாறி சுழற்சி முறையில் அவர்கள் உண்ணுவார்கள், அதனால் பல நன்மைகள் இருக்கின்றன என்று கூறுவார். அதை பற்றி சேர்த்து கூறுங்கள். இலக்கறி பற்றி கூறும் பொழுது எனது தாயார் தான் எனது ஆரம்ப அடிப்படை இலக்கறிகளை பற்றி சிறு வயதிலிருந்தே இலக்கறிகளை ஆரம்பத்திலே வற்புறுத்தலாகவும் பின்பு அன்பாகவும் எனக்குள்ளே அந்த பழக்கத்தை, இலக்கறி சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்கியவர். அவர் கூறுவார், அவருடைய தந்தை ஒரு பண்டிதர். அவர் கூறுவது என்னவென்றால், உலகிலே மனிதனை நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கு கடவுள் இலைகளுக்குள்ளே அதுக்குரிய பரிகாரங்கள், நோய் நிவாரணங்களை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பலதரப்பட்ட இலைக்கறிகளை நீங்கள் உண்ணும் பொழுது உங்களுக்கு நோய் வருவது தடுக்கப்படுகிறது, வந்த நோய்கள் குறைகிறது என்ற கொள்கைகளை தனக்கு சொல்லுவதாக கூறுவார். அதே போல எமது மருத்துவ விஞ்ஞானமும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் சில வேளைகளில் ஒன்றுக்கு ஒன்று இடையிலான ஒரு இடைவெளியை கொண்டுள்ளது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் எமது மேலைத்தேய மருத்துவ விஞ்ஞானத்துக்குரிய ஆராய்ச்சிகள் பெரும்பாலானவை மேலைத்தேய நாடுகளிலேயே செய்யப்படுகின்றன. அதிலே ஆய்வுகூட உபகரணங்கள், அதுக்கு பாவிக்கப்படும் பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்தது. எமது நாட்டிலே இதுக்கு இவ்வாறான ஆய்வுகூடங்களுக்கு சமனான ஆய்வுகூடங்கள் இல்லை. இதன் காரணத்தினால் எமது நாட்டிலே உள்ள எமது முன்னோர்களால் உணவாக பயன்படுத்தப்பட்ட இலக்கறிகளின் விஞ்ஞானபூர்வமான மருத்துவ குணங்களை அறிவதிலே பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. என்றாலும் அவதான அடிப்படையிலே இதிலே பல உண்மைகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். நாங்கள் மட்டுமல்ல, இந்தியா என்ற எமது அண்டை நாட்டுக்குரிய பொதுப்படையான பாரம்பரிய கலாச்சாரங்களை கொண்டிருப்பதால்
அங்கு எம்மை விட அதிகமான ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய ஆராய்ச்சி அடிப்படையிலும் அவர்களுடைய 2 நாடுகளுக்கும் இடையிலான அறிவு பரிமாற்றங்கள் மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய என்னவென்றால், எமது பாரம்பரிய இலைக்கறிகளிலே பலவிதமான பைட்டோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லுவார்கள். பைட்டோ நியூட்ரியன்ஸ் என்று சொன்னால் தாவரங்களிலே காணப்படுகின்ற இரசாயன பதார்த்தங்கள், உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள். உதாரணமாக எனக்கு இலைக்கறிகளிலே உடனடியாக வருவதில்லை பெயர், ஆனால் தக்காளி, உதாரணமாக தக்காளிக்கு எடுத்தீங்க என்று சொன்னால் லியூக்கோபீன் என்ற ஒரு ரசாயன பதார்த்தம் காணப்படுகிறது. இந்த ரசாயன பதார்த்தம் புரோஸ்டேட் என்ற உடலிலே ஆண்களுக்கு இருக்கின்ற புரோஸ்டேட் என்ற பகுதியில் இருக்கிற புற்றுநோய் வருவதை தடுப்பதில் பாரிய பங்கை வகிக்கிறது தக்காளி. இதே போன்று ஒவ்வொரு இலைக்கறிகளிலும் மரக்கறிகளிலும் வித்தியாசமான பைட்டோ நியூட்ரியன்ஸ், இவை எங்களால் பொதுவாக புழக்கத்தில் வழக்கமாக அறிந்து கொள்ளப்பட்ட விட்டமின்கள், கனியுப்புக்கள் போன்றவற்றிலிருந்து வித்தியாசமானவை. இவை இன்னும் பிரபலமடையவில்லை மக்கள் மத்தியில். ஆனால் இவற்றை கிரமமாக சாதாரண வாழ்க்கையிலே நாளாந்தம் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது சிறப்பான பயன்களை அடையலாம். உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று தெல்கந்த சந்தை, இது வாரம் ஒரு தடவை கூடும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் நடைபெறும். இது நுகைகொட என்ற ஊருக்கு கிட்ட அண்மித்த ஒரு சந்தை. இங்கு பரவலான கிராமப்புற மக்கள் தங்களது விளைபொருட்களை விற்பதற்கு கொண்டு வருவார்கள். அரைவாசிக்கு மேற்பட்ட பொருட்கள் கிராமப்புற பின்னணி, அதாவது நாங்கள் மேலத்திய மரக்கறி என்று சொல்வதை விட எமது இலங்கைக்குரிய பாரம்பரிய உணவுகளாக மரக்கறி பொருட்கள் இலைக்கறிகளாக தான் காணப்படும். நான் எனது ஆய்வு அடிப்படையில் மரக்கறிகளையும் அவற்றுடைய இலக்கறிகள், அவற்றுடைய விலைகள் போன்றவற்றை நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியிருந்தது. அதன் போது 27 வகையான இலைக்கறிகளை அந்த சந்தையிலே விற்பனைக்கு கொண்டு வந்தது நான் அவதானித்தேன். நீங்கள் என்ன பேர் சொல்றீர்கள் அது அங்கே இருக்கும். கிட்டத்தட்ட முல்லை, முசுட்டை, காரை, காணாந்தி, முசுமுசுக்கை, வாதராணி, அடுக்கி கொண்டே போகலாம். சொல்லுங்க, 27 வகையான விலக்கறி எல்லாம் எனக்கு தெரிஞ்சது மட்டும். முல்லை, முசுட்டை, காரை, காணாந்தி, முசுமுசுக்கை, அடுத்தது சந்தனத்திர துளில். நாங்க எங்களோட பாரம்பரியத்தில இருந்தே மறந்து போன முடிதும்பை, அதுக்கு பிறகுதான் நான் வீட்டை வந்து விசாரித்த இடத்துல அது உண்பதாக கூறினார்கள். எனது அம்மாட காலத்துல குறைந்து எனக்கு அது கிடைக்கல, பிறகுதான் நாங்க சாப்பிட்னாங்க. அதே போல தண்ணிச்சோத்து பழம்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணிச்சோத்து பழத்துல இலையை அவங்க சாப்பிட்றாங்க. அப்ப இது சாப்பிடலாம்ன்றது எனக்கு அந்த சந்தைக்கு போய் விசாரித்ததெல்லாம் தெரிய வந்தது. ஆனால் நாங்கள் சாதாரணமாக அதிகமாக பழத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சில வழியில் எங்களோட அம்மம்மாட அம்மாக்கள் அதை சாப்பிட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு அதில் பேர் எனக்கு வருவதில்லை. அங்கே நான் போயிட்டு வந்து எங்களோட வீட்டுக்கு முன்னால் இறங்கி போகிற நேரத்தில் எங்களோட மதிலுக்கு வெளியில் பத்தையாக அடர்ந்து இருக்க ஒரு வகையான ஒரு இலை, அதில் என்ன பெயர் எனக்கு வழியாக தெரியல, அது கூட அங்கே விற்கிறாங்க. அது சாப்பிடலாம்ன்றது எங்களுக்கு இங்கே தெரியாமல் போயிட்டு. அப்போ இப்பொழுது பார்த்தால் நியூட்ரிஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது போஷாக்கு பரிமாண மாற்றம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகமாக நாங்கள் மேலத்தைய உணவு பழக்க வழக்கங்களில் நோக்கி நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதன் காரணத்தினால எங்களோட பழைய பலதரப்பட்ட கலாச்சார பாரம்பரியத்துக்கு உட்பட்ட உணவு பொருட்களை ஒவ்வொரு பரம்பரையும் சிறிது சிறிதாக மறந்து கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக அடுத்த பரம்பரைக்கு நாங்கள் கடத்துவதை எமக்கு தெரியாமலே தவிர்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் அதைத்தான் நான் உதாரணமாக சொன்னேன். முடிதும்பை சாப்பிட்றது எனக்கு தெரியாது, அங்கே போய் தான் தெரியும். அதே போல் தண்ணி சொட்டு பழத்தில் இலை சாப்பிட்றாங்க. நான் குறிப்பிட்ட எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அந்நேரம் அறிஞ்சு வச்சுருந்தான். அது எனக்கு பழக்கம் இல்லாத எங்களோட வீட்டு வாசல்லையே பத்தியாக இருந்தது. அப்போ இப்படியான பொருட்கள் எனக்கு என்னுடைய காலத்திலேயே எனக்கு கணக்கு தெரியாமல் போகிறது. இதன் அடிப்படை இப்படியே சென்றால் எமது பிள்ளைகள், எமது பேரப்பிள்ளைகள் காலத்திலே கிட்டத்தட்ட நான் சொல்லும் இலக்கறிகள்லேயே அரைவாசிக்கு மேலே எங்களுக்கு தெரியாமல் போயிடும், அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதால் என்ன நடக்கும் என்றால் அதால அந்தந்த இலக்கறிகளுக்குள்ளால மூலமாக எமது உடலை அடைய வேண்டிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்காமல் போயிடும்.
இதனால் என்னென்ன நோய்கள் புதிதாக எங்களுக்கு வரும் என்று எங்களுக்கு தெரியாது, அல்லது அடங்கி கொண்டிருக்கிற இன்றைக்கு வராமல் அடங்கி கொண்டிருக்கின்ற பலதரப்பட்ட நோய்கள் கூட எமது வருங்கால சமுதாயம் அடுத்தடுத்த சமுதாயங்களுக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அவை நீங்கள் இந்த நல்ல ஒரு விடயத்தை சொன்னீர்கள். நீங்கள் அன்று தொட்டு சென்றாலும் அந்த செமினாரில் நான் உடனே கணப்பொழுதில் தான் வந்தேன், அவதானித்தேன். அந்த 27 வகையான மரக்கறி என்று நீங்கள் சொன்னீங்க, முல்லை, முசுட்டை, முடிதும்பை என்று நீங்கள் சொன்ன விடயம் எனக்கு ஞாபகம் இருந்தது. அதே போன்று அந்த வாதராணி, கறி, பசளி, குமட்டி, நத்தைச்சூரி, தவசி முருங்கை, இப்படி பல்வேறுபட்ட அந்த பொதுச்சந்தை சிங்கள பெரும்பான்மையின மக்கள் வாழ்கின்ற அந்த பொதுச்சந்தையில் அங்கே உண்றாங்க. அதில் பல நோய்கள் சுமக்கப்படுது என்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்க. உங்களுடைய தந்தையும் தாயும் 85 வயது வரையில், தந்தை 89 வயது வரைக்கும், தந்தை 89 வரையும், அதாவது தந்தை 89 வயது வரையிலும் தாய் 86 வயதிலும் வாழ்ந்தார்கள். அதற்கு காரணம் உணவு பழக்க வழக்கம், இந்த ஹியூமன் நியூட்ரிஷன், உணவு போசாக்கு, அதாவது மனித போசாக்கு என்பதை விட அவர்கள் அந்த பண்டைக்கால முறைமையிலான உணவுகளை உண்டார்கள். அதனால் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அந்த உணவு பழக்க வழக்கம் இவ்வாறு இருந்தது என்கின்ற விடயத்தை நீங்கள் அவரிடம் வடிவாக அழகாக சொன்னீர்கள். அதை பற்றி சற்று விவரியுங்கள். கிட்டத்தட்ட எமது நேயர்கள் இன்று உலகத்திலே பல இடங்களிலும் பரம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் நமது நாட்டைச் சேர்ந்த நேயர்கள் நமது பாரம்பரியமான உணவுகளையே அந்தந்த நாடுகளிலேயும் தேடி வாங்கி அவற்றை உண்ணும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் சிறப்பான, உண்மையிலேயே மிகவும் தேவையான ஒரு பழக்க வழக்கம். காரணம் என்னவென்றால், எமது பரம்பரை அழகு டிஎன்ஏ பொறுத்தவரையிலே எமது டிஎன்ஏ ஸ்ரீலங்கன் பாப்புலேஷனுக்குரியது, இலங்கை மக்களுக்குரிய, இலங்கை வாழ் பொதுஜனங்களுக்குரிய டிஎன்ஏ. அதே போல் இந்த டிஎன்ஏயிலே பெரிய வித்தியாசம் இல்லாட்டும் சிறு சிறு வித்தியாசங்கள் ஆப்பிரிக்க குடியினரிடம் மாறல்கள் இருக்கின்றன. ஜப்பானியர்கள், சீனர்கள், மேலத்தியர்கள், அதாவது வெள்ளைக்காரர்கள் நாங்கள் பொதுவாக குறிப்பிடுபவர்கள் இவர்கள். அப்போ எமது டிஎன்ஏயிலேயே மாற்றங்கள் இருக்கின்றன. அந்த மாற்றத்தின் காரணமாக அந்த நாம் உண்ணும் உணவுகள் நமது உடலிலே சேரும் அளவு, அல்லது எங்களோட உடலிலே நோய் வராமல் இருப்பதற்கு தேவையான உணவு பதார்த்தங்கள வகைகளில் இந்த டிஎன்ஏ பெரிய தாக்கத்தை செலுத்துகிறது. உதாரணமாக பார்த்தீர்களானால், வெளிநாடுகளிலே வாழுகின்ற எமது மக்களுடைய அடுத்த பரம்பரையினர் அங்கத்திய சிறுவர்களோடு ஒரே வயதிலே இருந்தாலும், ஒரு எமது நாட்டு ஒரு சிறுவனுக்கும் ஒரு சொல்லுவோம் கனடாவை சேர்ந்த ஒரு சிறுவன், 2 பேரும் ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒரு சாண்ட்விச் கொடுக்குறீங்க. மத்தியானத்தில் ஏதாவது 2 பேருக்கும் ஒரே சாப்பாடு கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்து வந்தாலும் அந்த சிறுவனுடைய உடலிலே தசைப்பிடிப்பு, வளர்த்தி போன்றவை, எமது சிறுவர்களுடைய ஏற்படுகின்ற தசைப்பிடிப்புன்னு நான் சொல்வது தசை உருவாகும் அளவு, உயரம் போன்றவை வித்தியாசமாக இருக்கு. அதே அளவு உணவு அதே மாதிரி நாங்கள் சிறிது காலத்துக்கு கொடுத்தாலும் அந்த பையன் அதிகமான உயரத்தையும் அதிகமான உடல் நிறையையும் தசை வளர்ச்சி அதிகமாகவும் பெற்று காணப்படுவான் எமது சிறுவனை விட. இதுக்கு காரணம் இந்த பரம்பரை அழகு. அப்ப எங்கு நாங்கள் இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து சென்றாலும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான எமது நாம் பெற்றுக்கொண்ட இந்த பரம்பரை அலகுகளிலே உடனடியான பல மாற்றங்கள் உடனடியாக ஏற்படாது. ஆகவே எமது கலாச்சாரம், பாரம்பரியத்துக்குரிய, பண்பாட்டுக்குரிய உணவுகள் காலகாலமாக எமது பரம்பரை அலகுகளை மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த பரம்பரை அலகுகள் இந்த உணவுக்குத்தான் பொருத்தமான முறையிலே காணப்படுகின்றது. ஆகவே எந்த நாடுகளிலே எமது மக்கள் வாழ்ந்தாலும் எமது கலாச்சாரத்துக்குரிய உணவு பழக்கங்களை, இலைக்கறிகள், மரக்கறிகள், கறி சமைக்கும் முறைகள் போன்றவற்றை எமது அடுத்தடுத்த பரம்பரைக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் மத்தியிலே விதைப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இல்லாவிடில் மேலத்தைய கலாச்சாரத்துக்குரிய உணவுகளிலே அவர்கள் அதிகம்
ஈடுபாடு கொண்டு அவற்றையே தங்களது நாளாந்த சாப்பாட்டு பழக்க வழக்கமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது எமது உடலுக்கு சில வேளைகளில் அது ஒரு பொருத்தம் குறைந்த ஒரு உணவு வகையாக காணப்படுவதற்கு சந்தர்ப்பமும் அதனால் சில விளைவுகள் பின் விளைவுகள் வருத்தங்கள் உருவாகிறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் ஏற்படுவதற்கு காரணமாக அமையலாம். ஆகவே இவற்றை தவிர்ப்பதற்கு இன்று எந்த எமது மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே எடுத்துக்கொண்டாலும் அவ்வளவு நாடுகளிலும் இலங்கையிலே யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, மன்னார், முல்லை, வன்னி போன்ற இடங்களிலே காணப்படுகின்ற கல்முனை போன்ற இடங்களிலே காணப்படுகின்ற அனைத்து இலக்கறிகள், மரக்கறிகள், பழங்கள், சகல தானியங்கள், பயிர் வகைகள் போன்ற எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த எமது பரம்பரை அழகுக்கு பொருத்தமான சாப்பாட்டு பழக்க வழக்கங்களிலே நாங்கள் கூட சில இப்ப எனது வயதினர் கூட பல மாற்றங்களிலே அடைந்துள்ளோம். இவற்றின் மீண்டும் நாங்கள் பரிச்சயப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதிலே தண்ணிச்சோறு நாளாந்தம் சாப்பிட்டு வந்த ஒரு நான் பேட்டியிலே பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் அதை மீள சொல்ல விரும்புகிறேன். அதே போல எனது சித்தி அம்மா சொன்ன விஷயங்கள், முருங்கை பட்டை சட்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முருங்கை பட்டையிலே நான் கேள்விப்படவே இல்லை. அதை அந்த சித்தி சொல்லி நான் பிடியா பிடிச்சி அவட்ட சொல்லி இந்த முருங்கைப்பட்டை சட்னி சம்பல் அரைச்சி தந்தவர். அது மிகவும் ருசியான ஒரு விஷயம். முருங்கைப்பட்டை அதுக்கு செய்யறதுக்குன்ற சில குறிப்பிட்ட விஷயங்கள், அது மேலே தோலை ஜீவாக்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுப்பாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியாகத்தான் நாங்கள் நமது முன்னோரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இவற்றை படிப்பதற்கு புத்தகங்கள் இல்லை. ஈவன் புத்தகத்தில் எழுதினால் கூட இவை விளங்கக்கூடிய அளவிலே விளங்கப்படுத்துவது, விரிவாக விளங்கப்படுத்துவது கடினம். ஆகவே எமது பாரம்பரியமான விடயங்களை எமது அடுத்த பரம்பரைக்கு விட்டு செல்வதுதான் எமது முக்கியமான கடமையாக நான் கருதுகிறேன். நீங்கள் அதில் குறிப்பிட்ட அந்த விடயத்தை குறிப்பிடவில்லை. அதாவது நான் சொன்னேன், உங்களுடைய தந்தை 89 வயது வரையிலும் தாய் 86 வகையிலும் வயது வரையிலும் வாழ்ந்தார்கள். அதுக்கு காரணம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கமும் என்று நீங்கள் அன்று அந்த களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே கூறியிருந்தீர்கள். அதை இன்னொரு தரம் கூறுங்கள். ஆம், எனது தாய் தகப்பனுக்கு சில பழக்கங்கள் இருந்தன. ஒன்று, நான் கூறிய மாதிரி அம்மா அடிக்கடி தண்ணிச்சோறு எனக்கும் தருவா, அவன் சாப்பிடுவான். தயிர் சாப்பிடுவாங்க ஒரு நாள். இது நான் எம்எஸ்சி படிக்க போன காலத்திலே தான், அதுக்கு பிறகுதான் எனக்கு மிகவும் ஆழமாகவும் வடிவாகவும் சிறப்பாகவும் விளங்கியது. நேர்களுக்கு விளங்குகிற மாதிரி கூறுவதாக இருந்தால், இப்பொழுது நவீன மருத்துவ உலகிலே எமது ஆரோக்கியத்திலே பாரிய அளவு பங்களிப்பை எமது பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் செலுத்துகின்றன என்பதை ஆராய்ச்சி மூலமாக அறிந்திருக்கிறார்கள். எமது உளநலமாக இருக்கட்டும், எமது இருதய நலமாக இருக்கட்டும், புற்றுநோய் வராமல் தடுப்பதாக இருக்கட்டும், தொற்று நோய்கள் நமக்கு தொற்றாமல் பாதுகாக்கக்கூடிய நிற்படனமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஊக்குவிக்கக்கூடிய அந்த இரசாயன பதார்த்தங்களை இந்த பாக்டீரியாக்கள் உருவாக்கி செலுத்திக் கொண்டு இருக்கின்றன. இந்த பாக்டீரியாக்களை நாங்கள் எங்களது சில சாப்பாட்டு பழக்க வழக்கத்தினால் நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆன்டிபயோட்டிக் என்று சொல்வார்கள். இது அதிகமாக பாவித்து வளர்க்கப்படுகின்ற இறைச்சி வகைகளை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது இதிலே மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் மூலமாக நமக்கு பாதுகாப்பு, உடலுக்கு நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய பாதுகாப்பு இழக்கப்படுகின்றது. பல்வேறுபட்ட கொம்பனிகளால் செய்யப்படுகின்ற உணவு பதார்த்தங்களும் நமது பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்கின்றன. ஆனால் இன்னொரு வழி இருக்கிறது. இந்த பாக்டீரியாக்கள் சாப்பாடு என்னென்று எடுத்து நாங்கள் பார்த்தோமா இருந்தால், நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய உணவு அனைத்தும் உறிஞ்சப்பட்டு பின்னர் சமைக்கப்பட்ட உணவு அனைத்தும் உறிஞ்சப்பட்டு மீண்டும் அவை பெருங்குடலை அடையும் பொழுது அந்த உணவைத்தான் அவை சாப்பிடுகின்றன. நாங்கள் சோறு சாப்பிட்டால், இறைச்சி போன்றவற்றை சாப்பிட்டால், அல்லது எண்ணெய் கொழுப்பு போன்றவற்றை சாப்பிட்டால் 100% நமது குடலினாலே உறிஞ்சப்பட்டு விடும். இந்த பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு உணவு கிடைக்காது. ஆனால் இலக்கறிகள், மரக்கறிகள், பழங்கள், லீக்ஸ் போன்ற அல்லது உள்ளி, வெங்காயம் போன்றவற்றை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அவை 100% உறிஞ்சப்படுவது இல்லை. ஏனைய எமது உடலினால் உறிஞ்சப்பட்டு எஞ்சியவை பெருங்குடலை அடைந்து
அடையும் பொழுது இந்த பாக்டீரியாக்கள் சாப்பிட்டு அவை நன்றாக ஆரோக்கியமாக வளமாக இருக்கும் பொழுது சிறப்பான முறையில் அந்த ரசாயனத்தை செலுத்தி நமது உடம்பை பாதுகாக்கும். இன்னொரு வழி இருக்கிறது. இந்த பாக்டீரியாக்களை வெளியிலிருந்து நாங்கள் உள்ளுக்கே அனுப்புகின்ற வழி. தண்ணிச்சோற்றிலே அதிக அளவு பாக்டீரியா காணப்படுகிறது. ஆரோக்கியமான பாக்டீரியா, உடலுக்கு பாதுகாப்பான பாக்டீரியா, எந்தவித நோயையும் உருவாக்காது. ரெண்டாவது தயிர். தயிரிலும் நமது பெருங்குடலிலே காணப்படுகின்ற நமது உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சிறப்பான பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. இவற்றையும் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது, தண்ணிச்சோறு, தயிர் போன்றவற்றை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது நமது குடலிலே அதிக அளவான நமது உடலை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் பெருகி நமது உடலை வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். அதை நான் இப்போ நீங்கள் கூறுவதன்படி பார்க்க போனால் ஒரு டயபெட்டிக் நோயாளி, சீனி வருத்தம் உள்ள ஒருவர் தண்ணிச்சோறும் தயிரும் சாப்பிடலுமா? தண்ணிச்சோறு, நீங்கள் தண்ணிச்சோற்றிலே கார்போஹைட்ரேட் இருந்தாலும் நீங்கள் சிவத்தரிசியிலே தண்ணிச்சோறு செய்யலாம். அடுத்து நீங்கள் சாப்பிட்ற அளவு நீரும் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் சோறை குறைவாகத்தான் பாவிப்பீர்கள். ரெண்டாவது, நீங்கள் சீனி போடக்கூடாது. சீனி வருத்தம் இருப்பவர்கள், அதாவது டயபெட்டிஸ் இருப்பவர்கள் சீனி பாவிக்கக்கூடாது. சீனிக்கு பதிலாக தேங்காய்ப்பூ, கொச்சிக்காய், வெங்காயம், ஒரு சிறிதளவு உப்பு, தேவையான அளவு போட்டு அதை பிணைந்து உண்ணலாம். இது மிகவும் ருசியான ஒரு சாப்பாடு. தயிரையும் பாவிக்கலாம். தயிரை பாவிக்கும் பொழுது அதுக்கும் நீங்கள் வெங்காயம் போட்டு கொச்சிக்காய் போட்டு அதையும் பிரட்டி சாப்பிடலாம். சீனி போட தேவையில்லை. அதாவது தயிரும் அதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு என்கின்ற போது அதிக அளவு உண்ணக்கூடாது. தயிர் என்ன, தயிரிலே அதன் மேல் படித்திருக்கிற ஆடை, அதற்கு நேரடியாக கீழே உள்ள ஒரு வளவளப்பான பகுதி, இந்த ரெண்டும் மிகவும் கொழுப்பு கொண்டது. அதற்காக தயிர் சாப்பிடக்கூடாது இல்லை. கொலஸ்ட்ரால் அதிகமானவர்கள், சீனி வருத்தம் இருப்பவர்கள் இவர்களும் சாப்பிடலாம். ஆனால் அளவு. ஒரு முட்டி தயிரை முழுதாக சாப்பிடுவது ஆரோக்கியம் அல்ல, ஆரோக்கிய கேடு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே ஆகவே ஒரு கொலஸ்ட்ரால் இருப்பவர் கூட அல்லது டயபெட்டிஸ் நோயாளி மேசைக்கரண்டியால் ஒரு 1 அல்ல 2 மேசைக்கரண்டி ஒவ்வொரு நாளும் தயிர் சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமான செயல். வாழைப்பழம் கூட கனிந்த வாழைப்பழத்தினுடைய அளவு, எந்த உயரம், எவ்வளவு நிறை கொண்டது. ஒரு சிறிய அல்லது நடுத்தரமான வாழைப்பழம் பிரச்சனை இல்லை. நீண்ட வாழைப்பழங்கள், அம்பன், யானை வாழைப்பழம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பனானா என்று பொதுவாக சிஐசி வாழைப்பழம் என்றெல்லாம் இப்போ சொல்லப்படுகிறது. இவற்றினுடைய சைஸ் பருமன் மிகவும் அதிகம். ஆகவே அதில் உள்ள கார்போஹைட்ரேட் அளவும் அதிகம். அதே நேரம் அது நன்றாக கனிந்து வரும் பொழுது அதிலே கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள். விரைவாக ஒரே நேரத்தில் எமது இரத்தத்தை குளுக்கோஸ் அடையும் தன்மை. குளுக்கோஸ் நமது உடலே இரத்தத்துக்குள் போவது பெரிய பிரச்சனையான விஷயம் இல்லை. ஆனால் அது மிக மிக மெதுவாக செல்ல வேண்டும். அதுவும் சிறப்பாக டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு. இவ்வாறான உணவுகள் தான் அவர்களுக்கு பொருத்தமானது. ஆனால் இப்போ உதாரணமாக சீனி போட்ட சாமான் அல்லது நன்றாக கனிந்த வாழைப்பழம், திராட்சை பழம் போன்றவை சாப்பிடும் பொழுது விரைவாக அந்த சீனி இரத்தத்தை அடைகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதனை தடுக்கும் முகமாக வாழைப்பழம் சாப்பிட விரும்புபவர்கள் உதறுகாய் பருவத்தில் சாப்பிடுவது சாலை சிறந்தது. உதறுகாய் பருவத்திலே அதனால் விரைவாக சீனியை இரத்தத்துக்குள் விட முடியாது. கோழிக்கூடு வாழைப்பழம், எந்த ஒரு வாழைப்பழமும் உதறுகாய் பருவத்தில் சாப்பிடுவதுதான் சாலை சிறந்தது. அதாவது நீங்க கரக்கென்றது இருக்கும் அந்த பருவத்திலே சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இப்போ சொன்ன நல்ல முக்கியமான நல்ல விடயங்கள் இருந்தது. அவை நீங்கள் ஒரு சிறுநீரக நோயாளி, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எவ்வகையான உணவுகளை அவங்க உட்கொள்ள முடியும் என்றதை கூற முடியுமா? இதை சுருக்கமாக கூறுவது கடினம். உண்மையிலேயே இப்பொழுது மருத்துவ போஷாக்கு நிபுணர்கள் அல்லது என்னை போன்ற மருத்துவ போஷாக்கில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் செல்லும் பொழுது அவர்களுடைய நோய் வரலாறு, ஏனென்று சொன்னால் டயபெட்டிஸ்லேயும் பலதரப்பட்ட நோய் தன்மையில் காணப்படுவார்கள். ஏர்லி ஸ்டேஜ், மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸோடு இருக்கிறது, கண்ட்ரோல்டா, அன்கண்ட்ரோல்டா. அடுத்தது கிட்னி வருத்தத்துலேயும் 5 ஸ்டேஜ் இருக்குது. 5 ஸ்டேஜ்லேயும் சாப்பிட வேண்டிய உணவுகளின் வகைகள் வித்தியாசம்.
1 to 3க்கு வித்தியாசம், 4, 5ல் வித்தியாசம், 5ல் இன்னும் வித்தியாசமாக இருக்கு. ஆகவே நேயர்களுக்கு சில முரணான விளக்கங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நான் இங்கு அதனை சுருக்கமாக கூறுவதை தவிர்த்து கொள்ள விரும்புகிறேன். அதை சுருக்கமாக கூறுவது என்பதை விட அதை விவரமாக கூற வேண்டும் என்பதனால் விளங்க வேண்டும். பிழையாக எனது ஒரு உறவுக்கார அம்மணி இவ வந்து யூடியூப்ல தான் அதிகமாக படிப்பா, அறிஞ்சு கொள்ளுவா. என்னட்ட கூட யூடியூப்ல இருக்கிறதான் சரின்னு வாதிடுவா, மிகவும் உறவு. அவருடைய கணவருக்கு கிட்னி வருத்தம் இருக்கிறது. அப்பொழுதுதான் பார்த்தேன், என்னை நம்புவதை விட எனது உறவுக்கார பெண் அம்மணியே யூடியூபை அதிகமாக நம்புகிறார். உண்மையாக அது நல்ல பழக்கம் அல்ல. சரியான நபர்களிடம் சரியான சிறப்பு தேர்ச்சி அடைந்த நபர்களை நம்ப வேண்டும், அவர்கள் சொல்வதை சரியாக கடைப்பிடிக்க வேண்டும். இதன் மூலமாக சிறப்பான விளைவுகளை பெறலாம். அதே மாதிரி நீங்கள் அன்றைய செமினாரில் கூறியிருந்தீர்கள் ஒரு விடயம், அதாவது உணவு பழக்க வழக்கம் என்பதையும் உங்களுடைய தாய் தந்தையை உதாரணம் காட்டி நீங்கள் அவர் அளவுக்கு மிஞ்சமாக இத்தனை இடியப்பம் சாப்பிடுவார்கள், எவ்வாறு செய்தார்கள் என்றதெல்லாம் படிவாக சொன்னீங்க. அதுபோல் தயிர் விடயத்தையும் படிவாக சொன்னீங்க. அதாவது தயிரை வந்து சட்டியோடு சாப்பிடாம கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட வேணும் என்கின்ற விஷயத்தையே நீங்கள் அன்றைக்கு படிவாக சொல்லியிருந்தீங்க. ஆகவே இந்த இப்போ அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கூறியிருந்தீங்க, அது பாருங்க, உடற்பயிற்சி என்கின்றது ஒன்று மிகவும் முக்கியமானது என்று சொல்லி நீங்கள் ஒரு கதையை சொல்லியிருந்தீங்க. என்னென்னு சொன்னால், அண்மையில் கோயிலுக்கு நீங்கள் போனதாகவும் அதில் வந்து அந்த கோயிலுக்கு அந்த எள்ளு ஏதோ துவைக்கிறதுக்கு அந்த அதை கொஞ்சம் சொல்லுங்கள். எனது தாய் வந்து பல ஆண்டு காலமாக ஒரு பழக்கம் ஒன்று வைத்திருந்தார். பிள்ளையார் விரதம் காலத்தில் இறுதி நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு எள்ளை துவைத்து, அதுக்கு சர்க்கரையும் போட்டு எள்ளை துவைத்து உருண்டை பிடித்து அந்த அங்கு கொண்டு படைத்து அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு பிரித்து வழங்குவது பிள்ளையார் விரதத்துக்கு. மேலும் எனது தாய் வந்து அவர் சிந்தித்து செய்தாரா ஏன் செய்தார் என்று எனக்கு தெரியல. சிறிய வயதிலேயே எனக்கு 12, 13 வயது இருக்கும் பொழுதே என்னை கொல்லி கொத்த பழக்குவான். எங்களோட வீட்டை வந்து இந்த சூறாவளிக்கு விழுந்த வேப்ப மரங்கள் இருந்தது. அப்போ அது கொல்லி கொத்த தொடங்கினான். மிகவும் மெல்லிது, சின்னல்ல. கொல்லி கொத்த தொடங்கினோடனே எனக்கு அதில் ஆர்வம் அதிகரித்து நான் அது அதிகமாக செய்வேன். இருந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக எனது உடலில் வந்து வலு வருவதை பார்த்தேன். அப்போ எனக்கு அது இன்னும் சவால். அது 15 வயது, டீனேஜ். அப்போ எனது மசில்ஸ் எல்லாம் பிடித்து வர்றதை பார்க்க இன்னும் வேகமாக கொடுத்து வாளியில் தண்ணி அள்ளி ஊற்ற வைப்பா. திலாந்து தான் குளிக்கணும். வீட்டில் பாத்ரூம் மோட்டர்லாம் இருந்தது. கட்டாயம் நான் அம்மா அப்பா பாத்ரூம் வைப்பாங்க, நான் கட்டாயம் திலாந்தில் தண்ணி அள்ளி வெளியில் குளிக்கணும். மற்றது உரல், கொச்சிக்காய், மற்றது அரிசி போன்றவற்றை இடிக்கிறதுக்கு கட்டாயம் என்னை வற்புறுத்துவான். ஆட்டுக்கல்ல நாங்கள் ஆட்டி வடை சுட வைப்பா, தோசை எல்லாம் செய்வான். ஆகவே இதை பார்க்கும் பொழுது எமது பாரம்பரியமாக சாதாரண வாழ்க்கைக்காக பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்கள் எமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவி இருந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் அன்றைக்கு நான் பல காலத்துக்கு பிறகு எனது அந்த பழைய நினைவுகள் ஞாபகம் பெறுவதற்கு காரணமாக அமைந்தது என்றால், சென்ற பிள்ளையார் கிழமை நேரத்தில் எனது குடும்ப பிற ஏனைய உறுப்பினர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தில் நானும் எனது மகளும் மாத்திரமே அதை செய்ய வேண்டி வந்துட்டு. எள்ளுருண்டை எனது தாயிர வீட்டில் நாங்கள் செய்தாங்க. அதில் உரல்ல நான் தான் இடித்தேன். மகளில் உருண்டை பிடிக்கிறதுக்கு உதவி செய்தவ. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் மட்டும் 2 கிலோ எள்ள துவைக்க வேண்டியிருந்தது. நன்றாக துவைக்கணும். இல்லாட்டி அது ஒழுங்காக பிடிபடாது. 2வது ருசியும் பெருசாக இருக்காது. ஆரம்பத்தில் இதை உடல் அசதியாக இருந்தாலும் போக போய் நான் பழைய ஞாபகங்கள் உணர்வுகள் எல்லாம் வந்து நன்றாக இடிக்க எல்லாம் முடிந்த பின்னர் உடலுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கொண்டு வந்தது. அப்போ இதை நான் அடிக்கடி இனி நான் எங்களை சித்தி மேரிட்டைன்னு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு 2 சுண்டு மாண்டானே நான் இடிச்சு தருவேன், பிளெண்டர் நான் பாய்க்கணும், நான் இடிச்சு தருவேன் சொல்லியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அட்லீஸ்ட் இந்த செயற்பாடுனானே நான் உடற்பயிற்சி செய்யலாம்னு சொல்லி. அவரோட சைக்கிளிங் துவிச்சக்கர வண்டி அதை பற்றி கொஞ்சம். எனது தகப்பனார் அவருக்கு எங்களோட குடும்பத்திலே அவருக்கு ஒரு கார் வேண்டுவதோ அல்லது ஒரு மோட்டர் பைக் வேண்டி பாய்ப்பதோ பெரிய விடயம் அல்ல. என்றாலும் அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார். உதாரணமாக இரவிலே அதிகம் சாப்பிட மாட்டார். ஒரு 4 இடியப்பம் ஆகக்கூடாது, ஒரு 4 இடியப்பம் கூட வைத்தன்னும் இல்லை, இவ்வளோதான். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு மிதமான லிமிட். அதே போல சைக்கிள் தான் அவர் பாய்வார்.
பல பாடசாலைகள் சென்று கதை சொல்லுவார், டவுனுக்கு செல்வார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 70 வயசு 72 வயசு வரைக்கும் சைக்கிள் நன்றாக ஓடினார். இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய ஆரோக்கியத்தில் பங்களிப்பதற்கு. அதாவது இந்த ஹியூமன் நியூட்ரிஷன், அதாவது உடல்நல மனித போஷாக். இந்த மனித போஷாக் என்கின்ற விடயத்தில் நீங்கள் ஆக்கபூர்வமான பல கருத்துக்களை முன்வைக்கீங்க. அது மாதிரி நீங்கள் எங்களுடைய மின்னல் 24 எங்களுடைய இந்த இணையதளம் ஊடாக பார்க்குற பார்வையாளருக்கு நீங்கள் இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த ஹியூமன் நியூட்ரிஷன் சம்பந்தமாக என்ன கூற விரும்புகிறீங்க? இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அநேகமாக 98% இந்தியர்கள், இலங்கையர்கள், மலேசியர்கள், மூதாதையர்களை கொண்ட உலகம் முழுக்க பரம்பி வாழுகின்ற எமது புலம்பெயர் தமிழர்கள் உட்பட அனைத்து தமிழ் உறவுகளும் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே முடிந்த அளவுக்கு எமது பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்களை உங்களுடைய அடுத்த பரம்பரையினருக்கும் பழக்கி அவர்களை இதனை பயன்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துமாறு நான் வேண்டிக்கொள்கிறேன். ஏனென்றால் நம் அனைவருக்கும் உள்ள பரம்பரை அழகு டிஎன்ஏ பொதுவானது. கொக்கேஷியன்ஸ் வெள்ளைக்காரர்களுக்கு இருக்கும் டிஎன்ஏ சிறிது மாறுபட்டது. அவர்களுக்கு உகந்த உணவு தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்குரிய உரிய உணவை நாங்கள் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு சில வழிகளில் உபாதைகள் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மேலும் இது கைவிடப்பட்டால் அடுத்தடுத்த பரம்பரை எமது சிறார்களுக்கு அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அடுத்தடுத்த பரம்பரைகளுக்கு எமது பாரம்பரியமான கலாச்சார உணவுகள் சென்றடையாது. ஆகவே இது உங்களுடைய தார்மீக கடமையாக மனதில் கொண்டு தயவு செய்து எமது அடுத்த பரம்பரையினருக்கும் இந்த கலாச்சார பண்பாட்டுக்குரிய உணவுகளை பழக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதாவது மீன் இறைச்சி சம்பந்தமாக கொஞ்சம் தொட்டி சொல்லுவோம். அந்த மீன்கள் வகையான மீன்கள் உட்கொள்ள வேண்டும், இறைச்சி என்னென்ன வகையான, அதை பற்றி சேர்த்து சொல்லுவோம். ஓகே. உலகிலேயே மச்சத்தை எடுத்துக்கொண்டால் மீன் தான் மிகவும் ஆரோக்கியமான மச்சம் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் வகுத்து வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் மீனிலே இருக்கின்ற சதை பகுதி பெரிய அளவில் கொலஸ்ட்ராலை கொண்டதல்ல. அதே நேரம் இலகுவாக சமைக்கக்கூடிய புரதத்தை கொண்டது. மேலும் சில வகையான மீன்களிலே எமது இருதயத்தை காப்பாற்றக்கூடிய ஒமேகா 3 மிக மிக அதிகமாக இருக்கும். வெளிநாடுகளில் எடுத்துக்கொண்டால் மேலத்தை, அதாவது ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா, ஒமேகா 3 அதில் ஒரு டேப்லெட் இருக்குது ஒமேகா 3 என்றது. அதைத்தான் எடுத்து டேப்லெட்டாக விற்கிறாங்க. அது வந்து இந்த ஃபேட்டி லிவர், அதுக்கு குடிக்கிறது, ஃபேட்டி லிவருக்கும் பாவிக்கலாம். ஆனால் அதை விட நாங்கள் நாளாந்த உணவில் மீனை சேர்த்துக்கொள்றது மூலமாக இலகுவாக இயற்கையாகவே நமக்கு அந்த ஒமேகா 3 வந்து கொண்டிருக்கும். இதன் மூலமாக நமக்கு ஹார்ட் அட்டாக் வருவது தவிர்க்கப்படும். அதைத்தான் நான் சொன்னேன், இலக்கறிகள் அதிகமாக சாப்பிடும் பொழுது பலதரப்பட்ட இலைகளை மாறி மாறி சாப்பிடணும். அதே போல் ஒமேகா 3 அதிகமாக உள்ள மீன்களை உண்ணுதல். அதில் மேலத்தைய நாடுகளில் செமன் மீனில் அதிகமாக இருக்குது. எங்களோட இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே அதிகமாக ஒமேகா 3 கொன்ற உணவுகளாக மீன்களாக மத்தி அல்லது சால மீன் அல்லது சூடை, இந்த மூன்றும் ஒரே மீனுக்குத்தான் குறிப்பார்கள். கீரி மீன், சூரன் மீன், கிளவாளை மீன், போல அல்லது கும்பலா என்று சொல்லுவார்கள். இந்த 5 வகையான மீன்களிலும் வந்து மிக அதிகமான அளவுக்கு ஒமேகா 3 காணப்படுகிறது. வவ்வால் மீன்லையும் இருக்கு என்று வாவல் என்று சொல்லுவார்கள். வவ்வால் பாறை, வவ்வால் மீனிலும் அதிகமாக ஒமேகா 3. மீன்களுடைய பெயர்களை நீங்கள் திரும்ப ஒரு தரம் குறிப்பிடுங்கள் ஆரம்பத்திலிருந்து. சூடை மீன், கீரி மீன், சூரன் மீன், கிளவாளை மீன், கிளவள்ளி, போல அல்லது கும்பலா மீன், இவை அனைத்திலும் ஒமேகா 3 இருப்பது. ஒமேகா 3 அதிகமாக இருக்கு. மேலே மீன்களிலும் காணப்படும். ஆனால் அவற்றை விட இன்னொரு விடையை சொல்றாங்க, இந்த முள் இல்லாத மீன்களை சாப்பிட்றதா நல்லம் என்று சொல்லி. அப்படி என்று இல்லை. முள் இருக்கிற முள் இல்லாத மீன்கள் என்ற பிரிவில் பெரிய அளவில் வந்து வித்தியாசம் இல்லை. மற்றது இந்த ஜிங்க், நாகச்சத்து கூட இந்த மீன்கள் அதிகமாக இருக்குது. ஆகவே அந்த வகையிலே மேலும் இப்போ நாங்கள் இறைச்சி வகை என்று எடுத்தால் மீனுக்கு அடுத்ததான் நாங்கள் இறைச்சிகளை கொள்ள வேண்டும். அதுலேயும் வெள்ளை இறைச்சி, சிவப்பு இறைச்சின்னு இருக்குது. ரெட் மீட், ஒயிட் மீட்னு சொல்லி. ஒயிட் மீட் தான் இருதயத்துக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாத
மீன்கள் இறைச்சி. இதிலே எடுத்து பார்த்தால் கோழி அதில் முதலாவது இடத்தை வைக்கிறது. கோழியிலையும் நாங்கள் தோலை நீக்க வேண்டும். சிலர் சுடுதண்ணியில் போட்டுட்டு அதில் இறகுகளை அகற்றி விட்டு தோலுடன் ஆக்குவார்கள். அது நல்ல பழக்கம் அல்ல, ஆனால் ருசியாக இருக்கும். ஆனால் தோலை நீக்கிய பின்னர் தான் சாப்பிடுவது தான் ஆரோக்கியமான, கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்கும். ஒரு கோழியில் கொலஸ்ட்ரால் மிகவும் குறைந்த பகுதி அதனுடைய நெஞ்ச பகுதி. அடுத்தது நாங்கள் முயல் இறைச்சியை சொல்லலாம். இவை ரெண்டுலேயும் வெள்ளை இறைச்சி காணப்படுகிறது. ஏனைய ஆடு, மாடு போன்ற விலங்குகளின் இறைச்சிகளிலே சிவப்பு இறைச்சி அதிகமான கொலஸ்ட்ரால் காணப்படும், இருதயத்துக்கு பாதிப்பாக அமையலாம். அதுதான் அம்மா எனக்கு சொல்லுவா அடிக்கடி, 40 வயசுக்கு பிறகு 4 கால் சாமான் சாப்பிடாமான்னு சொல்லி. 40 வயதுக்கு பிறகு 4 கால் சாமான் சாப்பிடாது. பார்த்தீங்களா எப்படியான கருத்துன்னு சொல்லி. 40 வயதுக்கு பிறகு 4 கால் சாமான் சாப்பிடாது. அப்போ 2 கால் கோழி சாப்பிடுன்னு தான் அர்த்தம். கோழி வரைக்கும் அங்கால போகாது. ஆகவே இன்று எமது மின்னல் 24 எமது வைத்தியரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்தவர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் விவேகானந்தன் அவர்கள். அதே போன்று எங்களுடைய இந்த வைத்திய கேளுங்கள் நிகழ்வில் ஏற்கனவே, அதாவது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் பொது வைத்திய நிபுணராக இருந்த சத்யசாகரம் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். அவர் தற்போது அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையிலே, கல்முனை தெற்கு அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையிலே வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்றார். அதே மாத்திரமல்ல, பொது மகப்பேற்று வைத்திய நிபுணர் மகப்பேற்று வைத்திய நிபுணர் வசந்தராஜா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அதே போன்று சத்திர சிகிச்சை நிபுணர் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய சமீம் அவர் கலந்து கொண்டிருந்தார். அதே போன்று கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய எலும்பு முறிவு வைத்திய நிபுணர் கலாவேந்தன் கலந்து கொண்டிருந்தார். அந்த வகையிலே இன்று எங்களுடன் இணைந்து கொண்டிருந்தவர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் திட்டமிடல் வைத்திய அதிகாரி அதாவது இந்த மனித போசாக்கில் முதுமானி பட்டம் பெற்ற எமது மாஸ்டர் சிவலிங்கம் என்று கதை சொல்லுகின்ற மாஸ்டர் சிவலிங்கம் அவர்களுடைய மகன் விவேகானந்தன் அவர்கள் தனது தந்தை எவ்வாறு கதை சொன்னாரோ அதே போன்று மகன் அவர்கள் கதை சொன்னது மாத்திரமல்ல, இறுதியில் அழகான ஒரு வசனத்தை குறிப்பிட்டார். அதாவது தனது தாய் கூறிய அந்த விடயம், 40 வயதை தாண்டினால் 4 கால் மிருகங்களை சாப்பிட வேண்டாம் என்று, 4 கால் மிருகங்களை இறைச்சிகளை சாப்பிடாம என்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்த எங்களுடைய வைத்தியர் விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றி கூறியவனாக வணக்கம், நன்றி. வணக்கம் திரு ரவீந்திரன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. களுவாஞ்சிக்குடி நகரில் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி எனும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி. தொடர்புகளுக்கு 0758338559.